கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். நான் உன் கூட இருக்கிறேன், நீ கவலைப்படாத. அடுத்த சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் சரி, நான் உன் கூட இருக்கிறேன். எதுவும் உன்னை மேற்கொள்ளாது, எதுவும் உன்னை மேற்கொள்ளாது. நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். நீ கலங்காதே, நீ திகையாதே, நீ கண்ணீர் விடாதே, கண்ணீரை அடக்கு. இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பெரிய காரியங்களை செய்வேன், நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எலியாவின் தேவனவர், அவர் எலியாவின் தேவனவர். அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யும், மகத்துவமான காரியங்களை செய்யும். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ கர்த்தரோடு கொஞ்ச நேரம் பேசு. நீ கர்த்தரை நோக்கி பார்த்துட்டு உன் வாழ்க்கையில விடுதலை தான். நீ கர்த்தரோடு பேச பழகி ஆரம்பிச்சுட்டு வாழ்க்கையில விடுதலை தான். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோடு சஞ்சரித்த ஏனோக்கை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரோடு சஞ்சரித்த நோவாவை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரோடு சஞ்சரித்த ஆபிரகாமை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரோடு சஞ்சரித்த மோசேவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தரோடு கொஞ்ச நேரம் பேசு, கண்மொழியோடு கூட கொஞ்ச நேரம் பேசு. நம்முடைய அடைக்கலம் அவர் தானே, நம்முடைய கோட்டை அவர் தானே, நம்முடைய துர்கம் அவர் தானே, நம்முடைய ஞான கண்மலை அவர் தானே. அவரே என்னுடைய ரட்சிப்பாக இருக்கிறார். அவர் மகிமைப்படுத்துவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் அவரோடு கூட பேசுங்க. மனுஷனோடு பேசி 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 துக்கத்தை சம்பாதித்தது போதும், வேதனை சம்பாதித்தது போதும், கஷ்டங்களை சம்பாதித்தது போதும், நிந்தைகளை சம்பாதித்தது போதும். கர்த்தரோடு பேசுங்க. கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தில் நிரம்பி கொஞ்ச நேரம் அவரை துதிங்க, கொஞ்ச நேரம் அவரை மகிமைப்படுத்துங்க. ஆவியில் அனலாய் மாறுங்க, ஆவியில் அனலாய் மாறுங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய விடுதலையின் கரம் உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. ஓ, அசைவாடுகிற தெய்வம், அனலாக்குகிற தெய்வம் இதோ உன்னோடு கூட இறங்கிக் கொண்டே இருக்கிறார். அக்கினி போட வந்து அது இப்பொழுதே பற்றி எறிய விரும்புகிற வார்த்தைபடியாக கர்த்தர் இன்றைக்கு உன்னை அக்கினி ஜுவாலையாக மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் உன்னை அக்கினி ஜுவாலையாக மாற்ற விரும்புகிறார். நீ எழும்பி பிரகாசிக்கும்படியாக, நீ எழும்பி பிரகாசிக்கும்படியாக இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். உன் கண்ணீர் இன்றைக்கு துடைக்கப்படு. உன் கண்ணீர் இனிமேல் உன்னுடைய கண்ணிலிருந்து வராதபடிக்கு நான் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வேன். ஆமென், ஆமென், ஆமென். அவரை மகிமைப்படுத்துவோமா, அவரை உயர்த்துவோமா, அவரை போற்றுவோமா? என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தரை துதிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவருடைய மகிமை நம்மத்திலே வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ராஜா. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. துதியின் மத்தியில வாசம் பண்ணுகிறவர் அவர், தூயாதி தூயவர் அவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர் அவர். இதோ உன் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தரை உயர்த்து, கர்த்தரை துதி, கர்த்தரை மகிமைப்படுத்து. அவருடைய கரத்தை பிடித்துக்கொள், அவர் பாதங்களை உறுதியை பற்றிக்கொள். இன்றைக்கு நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய உம்மை நான் விடமாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லு. விடமாட்டேன் ஆண்டவரே. இன்றைக்கு நிந்த மாறணும், என் அவமானம் மாறணும். என்னை நீங்க கடாச்சித்து தான் அருளணும். எலிசபெத்தை கடாச்சித்தீரே, என்னை கடாச்சிங்க. அப்பா, என்னை கடாச்சிங்க. சாராளை கடாச்சித்தது போல, அன்னாளை நினைவு கூர்ந்தது போல இன்னைக்கு என்னை நினைவு கூறுங்க. என் சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார், என் போராட்டங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறீர், என் துக்கங்களை அறிந்திருக்கிறீர், என் துயரங்களை அறிந்திருக்கிறீர். இதோ நான் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. அந்த அபிஷேகம் இப்பொழுது நிரப்பட்டு, அந்த அபிஷேகம் இப்பொழுது நிரப்பட்டு, அந்த அக்கினி அபிஷேகம் இப்பொழுது விடுதலை கொடுக்கட்டும். ஆமென். நீங்க விடுதலை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகள், ஆவி அவித்து போடாதீங்க.